வணக்கம் and welcome to Chef Circle. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈவினிங் டைம்ல செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமியா பக்கோடா. இந்த சேமியா பக்கோடா செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாத்திரத்தை நல்லா கவர் பண்ணி ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமா கொதிச்சு வந்துடும். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் 1 கப் நல்லா திக்கான சேமியா எடுத்துக்கோங்க. நீங்கள் தின்னாக்கிற சேமியா எடுத்தால் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிடும். நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே நல்லா திக்கான சேமியா எடுத்திருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு இதை ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. சேமியா ரொம்ப கசகசன்னு வெந்துடக்கூடாது. நீங்கள் இதை கையில் எடுத்து அமுத்துனீங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரியும் தெரியும், அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கும். இது வந்து நல்லா உடையும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 80% வந்ததுக்கப்புறம் இதோட தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடலாம். ஸோ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சேமியா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். ஸோ குளிர்தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் தண்ணி இல்லாமல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சேமியா கூட இந்த வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளஸ் சேமியா ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் லைட்டாக பிசைஞ்சு உடச்சி விட்டுக்கோங்க. மெயினாக வந்து இந்த சேமியா வடிகட்டி எடுக்கும்போது அதிக தண்ணி இருந்துடக்கூடாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அந்த சேமியாவில் இருக்கிற அந்த தண்ணி பதமே 3/4 திட்டம் போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தில் ரொம்ப ட்ரையாக மாவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டுமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன். இந்த பக்கோடா மிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு, ரெட் சில்லி பவுடர், உப்பு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதை பிசைஞ்சிட்டு இந்த இது சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரணும், அப்போதான் இந்த பக்கோடா எண்ணெய் பிடிக்காம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக போட்டு பாருங்கள், உடனே அது மேலே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான பதம். ஸோ இப்போ சின்ன சின்ன பால்ஸாக போடுங்க, சின்ன சின்ன போர்ஷனாக போட்டு இந்த பக்கோடாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அதை கரண்டி விட்டு திருப்ப வேண்டாம், ஏன்னா மாவாக இருக்கும். ஸோ 1 நிமிஷம் அப்படி குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி விட்டு இந்த பக்கோடா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதாவது அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கிறிஸ்பியான அண்ட் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சேமியா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது.
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching this video. Take care. Bye bye.